வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோணரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் பெரிய திருப்பம். இன்று முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஜோசப் விஜய். கபில சந்திரசேன மரணம். மகிந்தவை நோக்கி நகரும் விசாரணை. வெளியான முக்கிய தகவல்கள். அதிர்ச்சி சம்பவம். தாயின் ஆதரவுடன் பிக்கிவின் மோசமான செயல். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் பற்றி எறிந்த மருந்து களஞ்சிய சாலை. பல மில்லியன் ரூபாய் இழப்பு. வெளியான உண்மை. கபில சந்திரசேன மரணத்தில் புதிய திருப்பம். அவசரமாக களமிறங்கிய சிஐடி. விசாரணையில் வெளியாகும் புதிய தகவல்கள். உலக நாடுகளை உலுக்கிய எப்ஸ்டீன் விவகாரம். இறுதி கடிதம் தொடர்பில் வெளிவந்துள்ள அதிர்ச்சி தகவல். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். தாவேக தலைவர் விஜய் 4வது முறையாக நேற்றைய தினம் இரவு பெரும்பான்மை பள்ளத்துடன் ஆளுநரை சந்தித்த நிலையில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துக்கு 118 இடங்களை தாண்டி 120 இடங்கள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரவு 4வது முறையாக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து இடதுசாரி தலைவர்கள், தாவேக தலைவர்கள் ஆளுநர் அர்லேக்கரிடம் சுமார் 1 மணி நேரம் தீவிர ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்க வைக்க ஆளுநர் சம்மதம் தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் மோசடி தவிப்பு விசாரணை ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. எதிர்வரும் 12ஆம் திகதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் தங்காலையில் அமைந்துள்ள கட்டன் இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வாரம் லஞ்ச ஊழல் மோசடி தவிப்பு விசாரணை ஆணைக்குழு மஹிந்தவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிய போதிலும் கடிதம் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இந்த கடிதம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்று 24 மணித்தியாலத்துக்குள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு விமானங்கள் கொள்வனவு செய்த போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பணத்தை கையூட்டாக பெற்றுக்கொண்டதாக கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது இவ்வாறு லஞ்சமாக பெற்றுக்கொண்ட தொகையில் 2 மில்லியன் ரூபாவினை அப்போதைய அமைச்சர் பிரியங்கரவிற்கும் 60 மில்லியன் ரூபாவினை அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் வழங்கியதாக கபில சந்திரசேன வாக்குமூலம் அளித்தார் என லஞ்ச ஊழல் மோசடி தவிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் முன்னதாக நீதிமன்றத்தை தெரிவித்திருந்தனர். எனினும் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு வெளியிட்டு கபில சந்திரசேனவினால் சத்திய கடதாசி ஒன்று நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டதாகவும் அச்சுறுத்தல் விடுத்து வாக்குமூலம் பதியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மஹிந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அவ்வாறான எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கிடைக்கப்பெறவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர். எனினும் இன்றைய தினம் இந்த அதிகாரப்பூர்வ கடிதம் மஹிந்தவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பெல்லைகம கேமரத்ன தேரர் நிட்டம்புவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சந்தக நபர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இக்குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தமையினாலும் சிறுமியை பணத்துக்காக விற்பனை செய்த குற்றச்சாட்டிலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் நேற்று கைது செய்யப்பட்டு 15ஆம் திகதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது காதலர்கள் என்று கூறப்படும் ஒரு நடத்துனர் மற்றும் ஒரு வியாபாரியும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தேரரின் கைது தாமதமானதை தொடர்ந்து அனுராதபுர பிரதம நீதிவான் கசிந்து விக்ரமரத்னவினால் நேற்று பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையகத்தால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகள் மற்றும் மனுக்களின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தக நபர்களுக்கு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில்
குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாகவும் சிறுமியை பணத்திற்காக விட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டது. நிட்டம்புவ பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் சிறுமி காதலுடன் தங்கியிருந்த போது கடந்த 27ஆம் தேதி போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட நிலையில் இந்த சீண்டல் சம்பவம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து கம்பகா பொது மருத்துவமனையின் உள்ள சிறப்பு நீதித்துறை மருத்துவருடன் கொண்டு செல்லப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளில் அவர் பலமுறை தகாத செயற்பாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டதை பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அனுராதபுரம் விகாரை ஒன்றின் பொறுப்பாளரால் தான் முதலில் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் பின்னர் தனது காதலன் மற்றும் மைத்துனரால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் சிறுமி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பல மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் 9/5/2026 சனிக்கிழமை அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீயினை அணைக்க வைத்தியசாலை ஊழியர்கள் முயற்சிகளை மேற்கொண்டதுடன் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர், இராணுவத்தினர், விமானப்படையினர், காவல்துறையினர் மற்றும் மின்சார சபையினர் உள்ளிட்ட பல தரப்பினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயினை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மருந்து களஞ்சிய சாலைக்குள் எளிதில் தீப்பற்றக்கூடிய அசிட் உள்ளிட்டவையும் காணப்பட்டமையினால் தீ வேகமாக பரவியுள்ளது. இதனால் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் தீயில் எரிந்துள்ள நிலையில் கட்டடம் உள்ளிட்டவையும் கடும் சேதமடைந்துள்ளன. தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து தற்போது மருந்து களஞ்சிய சாலை சுத்தம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதேவேளை குறித்த களஞ்சிய சாலை பகுதிக்குள் அண்மையில் மருந்துகளை பாதுகாப்பாக வைத்திருக்க குளிரூட்டப்பட்ட அறை அமைக்கப்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட மின்கசிவு இந்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிரான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பிட்டியில் உள்ள வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த வீட்டின் ஒரு அறையில் கபில சந்திரசேனவின் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கபில சந்திரசேன சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இதற்கமைய கபில சந்திரசேனவின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட நிபுணர் தடயவியல் மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இவரது மரணம் தொடர்பான விசாரணை தற்போது கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சந்திரசேனவின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக கொழும்பு பிரத்யேக தடயவியல் மருத்துவ அதிகாரி ஸ்ரீ ஜெயந்த அமரரத்ன தலைமையிலான 5 பேர் கொண்ட நிபுணர் தடயவியல் மருத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு தடயவியல் மருத்துவம் மற்றும் நச்சுயியல் நிறுவனத்தின் இன்று காலை பிரேத பரிசோதனை தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் பின்னணியில் கபில சந்திரசேன நேற்று சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருந்தார். உலக நாடுகளை உலுக்கிய சர்ச்சைக்குரிய ஜெப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் தற்போது கடிதம் ஒன்று தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிறுமிகளை தவறான முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் விசாரணையை எதிர்கொண்டிருந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் கடந்த 2019 ஆகஸ்ட் 10 அன்று நியூயோர்க்கின் மார்க்கண்டான் சிறைச்சாலையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஜெப்ரி எப்ஸ்டீன் எழுதியதாக கூறப்படும் குறிப்பு தொடர்பில் தற்போது செய்தி வெளியாகியுள்ளது. நியூயோர்க் கூட்டாட்சி நீதிமன்றம் இந்த ஆவணங்களை வெளியிட்டுள்ளது. எப்ஸ்டீனுடன் ஒரே சிறை அறையில் இருந்த முன்னாள் போலீஸ் அதிகாரியும் கொலை குற்றவாளியுமான நிக்கோலஸ் டாக்டாக்லியோன் இந்த சிறு குறிப்பை கண்டெடுத்ததாக நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கடிதத்தில் அவர்கள் பல மாதங்களாக என்னை பற்றி விசாரணை நடத்தினார்கள், ஆனால் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. அதன் விளைவாக 15 ஆண்டுகள் பழமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. பிரியாவிடை பெறுவதற்கான நேரத்தை ஒருவரே தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைப்பது ஒரு வரம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? கதறி அழ வேண்டுமா? அதில் வேடிக்கை எதுவும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அண்மையில் அவருடன் தொடர்பில் இருந்த உலகின் செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பிரபலங்களின் பெயர்கள் வெளியானதால் இந்த வழக்கு உலகத்தையே உலுக்கியது.
நீதிமன்ற உத்தரவின்படி எப்ஸ்டீன் வழக்கு தொடர்பான கூடுதல் ஆவணங்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வரும் நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த கடிதம் தொடர்பான செய்தியானது மீண்டும் இந்த விவகாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் தமிழ் நியூஸ் கோணரின் செய்திகள் நிறைவேற்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.